நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வடிவே, மாப்பிள்ள கூச்சப்படுவாரு, கேப்பார்லாம் எதிர்பார்க்காத, நீயே எடுத்து வையே. சரிங்க. இல்ல போதும். அட என்னங்க மாப்பிள்ள, கிழவ நானே அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இளந்தாரி நீங்க கிள்ளி சாப்பிடவே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிடுங்க, எல்லாத்தையும் எடுத்து வைமா. சரிங்க மாமா. வடிவே, ராஜி எங்க? இத வந்துட்டேன்ப்பா. ராஜி, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பேசாம உட்காரு, அது போதும். ஏமா? அம்மா சொல்றானா அதுல 1000 அர்த்தம் இருக்குமா, நீ பேசாம இருமா, அம்மா பரிமாறிக்கிட்டோம். இல்லப்பா, நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். இல்லம்மா, இந்த நேரத்துல நீ பொசுக்கு பொசுக்குன்னு குத்த வச்சு உட்கார கூடாது, அதுக்குதான் சொல்றோம். மாப்பிள்ள, என்ன சோத்தை இந்த பண்ண பண்ணிடுறீங்க? சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. சாப்பிடுறேன் தாத்தா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வடிவே, என்னங்க? நீயும் அம்மாவும் சொன்ன மாதிரி ராஜமுகம் மஞ்சள் புத்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குல்ல? ஆமாங்க. நீ எதுவும் விசாரிச்சியா? நீங்க தான் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, சரி அவங்களா சொல்லட்டுன்னு நான் எதுவும் கேட்கலைங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. ராஜி, சொல்லுங்க பாட்டி. நீ தலைக்கு குளிச்சு எம்புட்டு நாளாச்சு? வரும்போது கூட தலை குளிச்சுட்டு தான் வந்தேன். ஏன் பாட்டி? இவ ஒருத்தி கேக்குறது புரியாம கேனத்தனமா பதில் சொல்லுவா. அப்ப நீங்களே கேளுங்க. ஏய், நான் எப்படி? நீ கேட்க வேண்டியதுதானே? அட கேளுங்க. டேய், நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கட்டுமா? என்ன தாத்தா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இது பொம்பளைங்க சமாச்சாரம், நீங்க சாப்பிடுங்க. ராஜிமா, என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் சொல்லுங்கப்பா. இல்லம்மா, திடீர்னு 2 பேரும் புறப்பட்டு வந்திருக்கீங்க, அதான் என்ன விஷயம்னு. ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் வந்தோம். ராஜி, வந்ததுல ஏதாவது விசேஷம் இருக்கான்னு உங்க அப்பன் கேக்குறான். விசேஷம்லாம் ஒன்னும் இல்ல பாட்டி. ராஜி தான் வெக்கப்படுறா, பக்கத்துல மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காருல்ல, கேட்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, என்ன விஷயம்னு பழிச்சுன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. இல்ல, நாங்க எதார்த்தமா தான் வந்தோம் தாத்தா. ஏமா, ஆபீஸ்ல எதுவும் லீவ் விட்டாங்களா? இல்லம்மா, வேலை இருக்கு. நாங்க இங்க வரணும்னு தான் லீவ் போட்டுட்டு வந்தோம். ஏமா, யதார்த்தமா பாக்கிறதுக்கு லீவ் போட்டு வந்தீங்க? ஆமாப்பா. டேய், சொல்ல வெக்கப்படுறாடா. ராஜிமா, தாத்தாட்ட சொல்லுமா, எதுக்கு வந்தீங்க? நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் புறப்பட்டு வந்தோம். சொல்லுமா, என்ன விஷயம்? சாப்பிட்டு முடிங்கப்பா, சொல்றேன். அட, விஷயத்த சொன்னா நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்த்து சாப்பிடுவோம்ல. மாப்பிள்ள, ராஜி தான் தயங்குது. வெட்டு 1 துண்டு 2 நீங்க தான் சொல்லிருங்களேன். என்ன விஷயம்? இல்ல, ராஜியே சொல்லட்டும் தாத்தா. ராஜி, இப்ப நீ என்னன்னு சொன்னாதான் நாங்க அடுத்த வாய் சாப்பிடுவோம். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு ராஜி. நானும் கார்த்திக்கும் நீயும் மாப்பிள்ளையும் பெரியலான்னு முடிவு பண்ணிருக்கோம்பா. ஐயோ, என்னடி சொல்ற? பிரியறதுனா? நானும் கார்த்திக்கும் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்பா.
மாப்பிள்ள ஏய், உனக்கு என்ன கிறுக்கா புடிச்சு போச்சு? விவாகரத்து பண்ண போறேன்னு எம்புட்டு பெரிய வார்த்தைய எவ்வளவு அசால்ட்டா சொல்ற? அம்மா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். பேசாதடி. இப்ப விவாகரத்து பண்ற அளவுக்கு அப்படி என்னடி ஆயிருச்சு? எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே ஒத்து போகலமா. அப்படி என்னடி 50 வருஷமா வாழ்ந்துட்ட? ஒத்து போகலன்னு சொல்றதுக்கு கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் கூட திரும்பல. சரியா சொல்லணும்னா வாழவே ஆரம்பிக்கலடி. அதுக்குள்ள ஒத்து போகலன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னடி ஆயிருச்சு? சொல்றி. இங்க பாரு, கல்யாண வாழ்க்கைனா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன் எனக்கு உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை வந்ததே இல்ல? கல்யாணமான புதுசுல சட்டுன்னு என் மேல கைய நீட்டிடுவாரு, தெரியுமாடி உனக்கு? அதுக்காக நான் புருஷன் வேண்டான்னு ஓடியா போயிட்டேன். விட்டு கொடுத்து வாழல. அம்மா உன் காலம் வேற என் காலம் வேற. நான் படிச்சவன், என்னால சகிச்சுக்கிட்டுலாம் வாழ முடியாது. பாத்தீங்களா அத்தை, எப்படி பேசுறான்னு? உன்னை படிக்க வச்சது புத்தி வளரணுங்கிறதுக்காகத்தான், புருஷன் வேண்டான்னு சொல்றதுக்கு இல்ல. அப்படி என்னடி இவர்கிட்ட குறை கண்டுபிடிச்ச? ஊர்ல உலகத்துல இருக்கிற புருஷங்க மாதிரி சம்பாதிக்காம இருக்கிறாரா? இல்ல சூதாடுறாரா? இல்ல குடிச்சிட்டு வர்றாரா? இல்ல பிறந்த வீட்டுக்கு போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்றாரா? சொல்லுடி. பத்தாக்குறைக்கு நாங்களா இவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? நீதான் உனக்கு ஏத்த புருஷன் இவர்தான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப என்னடி வந்துச்சு உனக்கு? ஆமா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நானே சொல்றேன், எனக்கு ஒத்து வரல. வெட்டி விட்டுருங்க. என்னடி பேசுற? ஏய், நீ எது கத்துற? அவதான் பேசுறல்ல, பேசிட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நானே சொல்றேன், எனக்கு ஒத்து வரல. வெட்டி விட்டுருங்க. என்னடி பேசுற? ஏய், நீ எது கத்துற? அவதான் பேசுறல்ல, பேசிட்டோம். ஏன் மாப்பிள, ராஜ்தான் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறான்னா நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? நீங்களும் இப்படி வெட்டி விடுங்கன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நல்லது கெட்டது தெரிஞ்சவர் நீங்க, கொஞ்சம் எங்களுக்காக மனசு இறங்க கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. ராஜியை விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழும்போது தான் எங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகாதுன்னு புரிஞ்சுது. ஊர் உலகத்துக்கு நாங்க ஒன்னா இருக்கோம்னு காட்டுறதுக்காக பிடிக்காத வாழ்க்கையை தினம் தினம் வாழ முடியாது தாத்தா. அதனால தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். நாங்க இந்த 6 மாசம் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கூட இல்லை. வாழ்க்கையை முழுக்க இப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம் தாத்தா. அதுக்கு மொத்தமா பிரியறது எவ்வளவு மேல். தம்பி, நீங்களே இப்படி சொல்லலாமா? 6 மாசமா பேசாம இருக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? அம்மா இனிமே அதை பத்தி எதுவும் கேட்காத. நாங்க அதை பத்தி பேச விரும்பல. பேச விரும்பலன்னு சொன்னா எப்படிமா?
என்னன்னு எங்க கிட்ட சொன்னா நாங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம்ல. இனி பேசி தீக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால கார்த்திக் கூட இனிமே வாழ முடியாது. எனக்கு விவாகரத்து வேணும், அவ்வளவுதான். அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏதாவது பேசுங்க, அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்க. டேய், ஏதாவது சொல்லிட்டு போடா. எங்கடா போற? கேக்குறல்ல. மலை மாதிரி இருந்த மனுஷனை சாச்சிட்டியே, இப்ப சந்தோஷமாடி உனக்கு? மாமா, ம்? எங்க போனாரா? இவ்வளவு நேரமாச்சு. அதான் வந்துட்டான்ல. அவன் மனசு கஷ்டத்துல இருக்கான். இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் உள்ள போங்க, காலையில பேசிக்கலாம். மாப்பிள உள்ள வாங்க. வாராஜி. மராஜி, அப்பா, இங்க வாமா. மாப்பிள்ள எங்கம்மா? உள்ள இருக்காருப்பா. அவரையும் கூப்பிடுமா. கார்த்திக் வா. உட்காருமா. நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள. நீங்க ரெண்டு பேரும் திடுதிப்புன்னு நேத்து வந்ததும் நீங்க ஏதோ நல்ல செய்தி சொல்லதான் நேர்ல வந்தீங்கன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவோட வந்திருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ரெண்டு பேருமே 6 மாசமா ஏதோ ஒரு ஊழல்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சின்னஞ்சிருசுங்க, நீங்களா ஏதோ அடிச்சுக்குவீங்க, அதுக்கப்புறம் எப்படியே பேசி சமாதானம் ஆக்கிக்குவீங்கன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே சரி, எவ்வளவோ அழுது அடம்பிடிச்சி போராடி தான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தீங்க. பெத்தவங்களையும் உங்க கல்யாணத்தை ஏத்துக்க வச்சீங்க. ஆனா அந்த போராட்டம்லாம் இதுக்கு தானே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்ல மாமா, அது மாப்பிள்ள, நான் உங்களை மாதிரிலாம் பெரிய படிப்புலாம் படிச்சவன் இல்லை. நான் படிச்சதெல்லாம் மனுஷங்களையும் மக்கமாரியும் குடும்ப பந்தங்களையும் உறவுகளையும் தான். அந்த அடிப்படையில் நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் வேகமா செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. வேகமா காதலிக்கிறீங்க, வேகமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே வேகத்துல சண்டை போட்டுட்டு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியணும்னு முடிவெடுக்கிறீங்க. அந்த மாதிரி சராசரியான கூட்டத்துல என் மகளும் மருமகனும் நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையும் வேகமா செய்யணும்னு நினைக்க கூடாது. இழப்போட வழி என்னன்னு அதை இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சில விஷயங்களை பண்ணினதுக்கு அப்புறம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கையில இருக்காது. உங்க கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்னதான் அழுதாலும் புரண்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க நல்லா யோசிச்சுதான்ப்பா இந்த முடிவு எடுத்திருக்கோம். தெரியுமா, எம்மாவ
அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எடுத்த முடிவுல உறுதியா இருப்பான்றது எனக்கு தெரியும். அதே சமயம் என் மருமகனும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிறவர்னு எனக்கு தெரியும். பொதுவா கல்யாணமான எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரியன்ற மனநிலை வரதான் செய்யும். அதான் இன்னைக்கு உங்களுக்கும் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து வர்றதா குடும்ப வாழ்க்கை. உங்க 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்ததும் கட்னவளை பெத்தவங்க வீட்டுக்கு தனியா அனுப்பி விடாம கூடவே கூட்டிட்டு வந்து நாங்க பிரியணும்னு முடிவு எடுத்திருக்கோன்னு சொன்னீங்க. அந்த மனப்பக்குவம் எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. அதே சமயத்துல அப்படி செய்யறதுக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும். அந்த புரிதல் உங்க 2 பேருக்கும் இன்னும் இருக்கு. அந்த நம்பிக்கையில உங்க 2 பேருக்கிட்டே நான் ஒரு விஷயத்த எனக்காக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரே வீட்டுல ஒன்னா வாழணும். அப்பா நான் பேசி முடிச்சிடறேம்மா. ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்றதுனா சிரிச்சு பேசி சந்தோஷமா வாழ சொல்லல. ஒரு வருஷத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டுல இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க தேவையில்ல, சிரிச்சுக்க தேவையில்ல. அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு தனியா இருங்க. அது போதும். இல்லை மாமா, பிரியணும்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? மாப்பிள்ள, நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் செய்ய சொல்றேன். விவாகரத்துன்றது ஜவுளி கடையில் எடுக்கிற சேலை மாதிரி இல்லை. நீங்க கேட்டதை எடுத்து கொடுக்கறதுக்கு. அது முள்ளு மேல போட்ட சேலை மாதிரி. நீங்க கோர்ட்டுக்கே போய் விவாகரத்து கேட்டாலும் உடனே அவங்க உங்களை பிரிச்சு விட மாட்டாங்க. ஒரு வருஷம் சேர்ந்து வாழுங்க, அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு கோர்ட்டு தர ஒரு வருஷம் அவகாசத்துக்காக வாழணும்னு அவசியம் இல்லை. இந்த அப்பனுக்காக ஒரு வருஷம் வாழ்ந்து காட்டுங்க. அப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் பிரியணும்னு இதே மாதிரி உறுதியா இருந்தீங்கன்னா நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரும் உறவே அத்து விட்டுறேன். எனக்காக நீங்க 2 பேரும் இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, ஏமா இப்படி தனியா உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா. மாப்பிளைக்கு காப்பி போட்டு வச்சிருக்கேன், நீ கொண்டு போய் குடுமா. ராஜி, என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் ஒரு வருஷம் ஒன்றா வாழ போகிறதுனால நமக்குள்ள பெரிய மாற்றம் வரும்லாம் எனக்கு தோணல. அப்படி இருந்திருந்தா தான் இந்த 6 மாசத்துல ஏதாவது நடந்திருக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள விரிசல் ஏற்பட்டது தான். இந்த 6 மாசம் ஒரு வருஷம்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ஒன்றா சேருவோன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நடந்த சில விஷயங்கள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதெல்லாம் மீறி நான் மாறவும் மாட்டேன், என்னை நான் மாற்றிக்கவும் மாட்டேன். நான் உன்னை மாத்திக்க சொல்லவே இல்லையே. நீ மாறணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கும் உன்ன மாதிரி தான் இந்த 6 மாசம் ஒரு வருஷம் கான்செப்ட்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கும் பல விஷயங்கள மனசு விட்டு போயிடுச்சு. எவ்வளோ ஒருத்தி செத்ததுக்காக என்ன நீ குத்தம் சொல்லி சொல்லி நான் ஒரு கொலைகாரிங்கிற நினைப்பு
என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுல இருந்து எப்படா வெளியே வருவேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தேன். அதே நேரம் 1 வருஷம் ஒன்னா வாழணுங்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா அப்பா கிட்ட சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். எனக்கு இப்போ உன் மேலே காதல் இருக்கான்னுலாம் தெரியல. ஆனால் உங்கள் அப்பா அம்மா மேலேயும் இந்த வீட்டு பெரியவங்க மேலேயும் எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் அப்பா பேசினப்ப நான் எதிர்த்து பேசாமல் அவர் சொன்னதை கேட்டு அமைதியாக இருந்தேன். அவர் விருப்பப்படி தான் நம்ம கல்யாணம் நடக்கலாம். அட்லீஸ்ட் அவர் சொன்ன இந்த விஷயத்தையாவது அவருக்காக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் அப்பாவோட வார்த்தையை மதிக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஆஃபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்குறோம். அதே மாதிரி 1 வருஷம் ஒரே வீட்டில் ஒன்னா வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நானே வந்து எங்க அப்பா கிட்ட இது சரி வராது, அத்து விட்டுருங்கன்னு சொல்லிக்கிறேன். அந்த ஒரு நாள் எப்படா சீக்கிரமா வரும்னு தோணுது. எனக்கும் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே இது மாதிரி காரணத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ நாம பேசிக்க வேணாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃபை ப்ரொசீட் பண்ண, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை ப்ரொசீட் பண்றேன். ஒரே வீட்டில் இருந்தாலும் உனக்கான விஷயங்களை இனி நீ பாத்துக்கோ, எனக்கான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். இனி உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் நான் தலையிடவும் மாட்டேன், கேள்வி கேட்கவும் மாட்டேன். நீ தாராளமா குடி, எவ்வளவு வேணாலும் குடி. ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மூக்கு முட்டை குடி. உனக்கு பிடிச்சவங்களுக்காக கவிதை எழுது, கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டு, மணிமண்டபம் கட்டு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீ கவலைப்படாத. நான் சொல்லணும்னு நினைச்சத நீயே சொல்லிட்ட. நம்ம 2 பேருக்குள்ள எது ஒத்துப்போதோ இல்லையோ, பிரியணுங்கிற இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா ஒத்துப்போகுது. சரி, இன்னிலிருந்து சரியா 1 வருஷம் நம்ம இதே வாழ்க்கைய ஒரே வீட்டில் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வருஷம் இதே நாள் நம்ம பிரியிற நாளாக இருக்கட்டும்.